காலையிலேருந்து நடந்த ஒவ்வொரு விஷயமும் சர்ப்ரைஸாகவே தான் இருந்துச்சு. வீட்டில் பூ பூத்துருந்துச்சு, எந்திரிச்சு பார்க்கவுமே அதை பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதை விட பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு வந்து கேக் வெட்டுறதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இங்கே போய் வெட்டணும் அப்படின்னு எந்த பிளானும் இல்லை. சும்மா வந்துட்டு கேக் ஷாப்பில் வச்சு வெட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு ஒரு பிளான் போட்டு வெளியில் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வண்டி கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஹில்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் நான் ஸ்கூட்டியில் போனதில்லை, எப்படி இருக்குமோ சறுக்கி விட்டுருமோ அப்படிலாம் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூட்டி வந்துட்டு ஹில்ஸ் ஏறுமா அப்படின்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. பட் அது சூப்பராக ஸ்மூத்தாகவே ஏறுச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. அப்புறம் நான் பைக்கில் போகும்போது இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுவுமே இங்கே நிறைவேறிடுச்சு. அப்புறம் தலனார் எஸ்டேட் போகணுன்றது என்னோடய ரொம்ப நாள் கனவு. லாஸ்ட் மந்த்து கூட வால்பாறை வரைக்கும் போயிட்டு அங்கே மட்டும் போகாமல் போனோம். ஸோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு இந்த தலனார் எஸ்டேட்டுக்கு என்ட்ரன்ஸில் வச்சு கேக் வெட்டணும், உள்ளலாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் வச்சு கேக் வெட்டணும். டே ஃபுல்லாகவே செம்மையாக போச்சு. அதை விட நான் இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மிஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாருமே எதிரில் தெரில, அவ்வளோ செமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த விஷயம் நடந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் தலனார் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்ட எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் கடவுள் வந்து சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ ரிட்டன் வரும்போது கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் அடிச்சுட்டு இங்கே டே ஃபுல் பண்ணோம்.